Hey everybody, welcome to Vasu's Vegetarian Kitchen, where I believe everyone's a star. If you haven't subscribed to my channel yet, subscribe now and hit that bell icon so that you are notified of my new videos. நீங்கள் இதுவரையும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ணுறேன்னா, இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே இது 2 முள்ளங்கி மீடியம் சைஸ் முள்ளங்கி எடுத்துகிட்டு அதை வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதில் கிரேட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை வந்து புழிஞ்சு வச்சுட்டேன். நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்சு ஓமம், பெருங்காயம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி முள்ளங்கி பராட்டா பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுலேயும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுலேயும் ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் முள்ளங்கி பராட்டா. இது நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். இது நீங்கள் இதை வந்து டொமேட்டோ சாஸ், கொத்தமல்லி சட்னி இல்லை ஏதானு ஊறுகாவோட கூட தொட்டு சிம்பிளாக சாப்பிட்லாம். ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். டேஸ்ட் சிம்பிளான டிஷ்ஷு, பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பாருங்க. அண்ட் நீங்கள் இது வரையும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நான் மாவு பிசைஞ்சுட்டுருக்கேன். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். அது ஸ்டஃப் பண்ணி உங்களுக்கு பண்ணுறச்ச காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நான் முள்ளங்கி பராட்டா பண்ணுறேன். மூலி கே பராठे ஆஸ் இட் இஸ் கால்ட் இன் ஹிந்தி. ஸோ உங்களுக்கு இந்த சேனலில் என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை மை வீடியோஸ், ஷேர் இட் வித் யூர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறதுனா, இந்த முள்ளங்கி திருவி வச்சுருக்கிற முள்ளங்கியை வந்து இப்போ இதில் இந்த சப்பாத்தியில் வந்து ஸ்டஃப் பண்ணி அதை ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஸ்டஃப் பண்ணணும் முள்ளங்கியை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் இது பண்ணுறதுக்கு மூடியாச்சு. இதை இப்போ அடுத்தது ரோல் பண்ணணும் இதை. ஸோ ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து டொமேட்டோ சாஸ், உங்களுக்கு சில்லி சாஸோட ஒன்றா நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை கொத்தமல்லி சட்னி அதோட கொடுத்து சாப்பிட்டாலும், ஊறுகாவோட கூட ரொம்ப தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. இது முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ்க்கெலாமும் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ரொம்பவுமே நல்லா இப்போ இது ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ண போகிறது. ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி பராட்டா அப்புறம் டொமேட்டோ சாஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு நீங்கள் ரொம்பவுமே டேஸ்டியான இது பட் சிம்பிளான ரெசிபி ஆல்சோ டின்னர் ரெசிபியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 முள்ளங்கி இது சாப்பிட்டா போகிறோம். ரொம்ப நல்லது, உங்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். ஸோ இது பண்ணுறச்ச நான் காமிக்கிறேன். இந்த மீன் டைம் நீங்கள் இது வரையும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணியாச்சு. இதை இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா அதில் ஸ்டஃபிங் இருக்கிறதுனால, முள்ளங்கியோட ஸ்டஃபிங் இருக்கிறதுனால ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். யூ டூ ட்ரை திஸ் சப்பாத்தி அட் ஹோம் அண்ட் டூ லெட் மீ நோ ஹவ் யூ லைக் இட். ஸோ இதில் பச்சை மிளகா, ஓமம் எல்லாம் போட்டிருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி. நீங்கள் வேணுன்னா மிளகா பொடி கூட போட்டுக்கலாம். நான் அதில் நீங்கள் ஆட் பண்ணல. ஸோ இன்னொரு இது பண்ணி காமிச்சிடுறேன். So if you like podcasts also, do check out my podcast channel also. I'll link my channel in the description box below. Go check out my podcast channel also. So இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டஃபிங், இந்த முள்ளங்கியை வந்து இப்போ ஸ்டஃப் பண்ணி இப்போ வந்து இப்போ பண்ணுறோம். ஸோ நம்மளோட முள்ளங்கி சப்பாத்தி வந்து டின்னர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு இப்போ வந்து ஐ கேனாட் முள்ளங்கி பராட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. பராட்டா. ஸோ டூ ட்ரை திஸ் அட் ஹோம் இஃப் யூ ஹேவன்ட் ட்ரைட் इट. நீங்கள் இது வரையும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. मैं आज बना रहा हूँ मूली के पराठे. आपको तो पता है नॉर्थ इंडिया में कैसे बनाते हैं. तो இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த முள்ளங்கி ரொட்டி பண்ணுறேன். இப்போ நான் வந்து 4 பக்கம் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் இது வரையும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் தி சேனல். ஸோ அது ஒரு நடம் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன்.
நாலு பக்கம் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் இண்டக்ஷனில் பண்ணுறேன். நீங்கள் இது நார்மல் தவா இதுலேயும் பண்ணலாம், கேஸ் இதுலேயும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டன் ப்ரௌனாக ஆயிண்டு வந்துட்டுருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குத்துறேன். ஸோ எப்பயுமே நம்ம எடுத்து போடுறச்ச பார்த்து எடுத்து போடணும். நான் அது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது முள்ளங்கி பராட்டா நான் பண்ணுறேன். ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். சாஸரோடு தொட்டு சாப்பிடுங்க. சட்னி, ஊறுகாய், கொத்தமல்லி சட்னி சூப்பர்பு. ஸோ நான் அதை தோசை சப்பாத்தி மோடில் வச்சுருக்கேன். இண்டக்ஷனில் என்னோடய இண்டக்ஷனில் இது ப்ரெஸ்டீஜ் இது. நோ திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன் அட் ஆல். ஸோ இதில் ஒரு பாஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் நடுவில் கூட பாஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இதை. திஸ் பாஸ் ஃபீச்சர், பாஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ கிரேட் addition to the induction stove. ஸோ இப்போ நான் இப்போ இதை முள்ளா திருப்பி மாடல் இது போட்டிருக்கேன். இந்த பக்கம் நல்லா வெந்திருக்கு. அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ நம்மளோட முள்ளங்கி பராठा, मूली पराठा इज़ रेडी फॉर डिनर, टुडेज़ डिनर. आज के रात के लिए डिनर में क्या है, मूली के पराठे और टोमेटो सॉस, या मैंने धनिया की चटनी भी बना के रखी है, वो भी खाऊंगा, या आप अचार के भी साथ खा सकते हो. तो अगर आपने अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं किया तो सब्सक्राइब कर लीजिए और वो बेल आइकॉन भी दबा दीजिए ताकि आपको नए वीडियो का नोटिफिकेशन आ जाएगा. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட முள்ளங்கி पराठा प्रमादமாக ரெடியாக வந்துடுतो. मूली का पराठा हमारे लिए बहुत बढ़िया तरीके से तैयार है, आपको तो पता ही है. ஸோ இங்கே முள்ளங்கி पराठा ரெடி. நான் உங்களுக்கு இன்னொன்று பண்ணி காமிச்சிடுறேன். எப்பயுமே நீங்கள் போடுறச்சு அப்படி மொல்லா போடணும், ஏன்னா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கணும். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா எண்ணெய் குத்துறேன். எண்ணெய் குத்தியாச்சு. ஸோ இது நான் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ if you have really liked this video, go ahead and subscribe to my channel, hit that bell icon for new video notifications, and please do share with this video with your family and friends, and yes, spread the word about the channel. And if you love podcasts, go ahead and check out my another channel. Check out my other channel which has been mentioned in the description area section below. Go and check it out, and if you like my content there, do subscribe to my channel out there also. So I'm going to be eating this with tomato sauce or coriander chutney also. I have two options. You can also have it with pickles. ஸோ நம்மளோட முள்ளங்கி பராட்டா ரொம்ப பிரமாதமாக ரெண்டு பக்கத்துலேயும் நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ ready for dinner. So உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா go ahead and subscribe to my channel and hit that bell icon. I'll see you in my next video. तो हमारे मूली के पराठे तैयार हो चुके हैं. तो जल्दी से जाके वो सब्सक्राइब बटन से सब्सक्राइब कर दीजिए और वो बेल आइकॉन प्रेस करना मत भूलिएगा. धन्यवाद. நம்மளோட முள்ளங்கி ரொட்டி பிரமாதமாக ரெடியாக எடுத்து இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு பாருங்க. இந்த முள்ளங்கிலாம் எவ்வளோ சாஃப்டாக பிரமாதமாக அப்படியே வந்திருக்கு பாருங்க. ப்ளஸ் இது டொமேட்டோ கெச்சப்பு இதோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ